2020 மற்றும் 2021 ஆண்டு வரப்போகின்ற பிசி அண்ட் எஸ்ஐ தேர்வுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகுதான்னு நினைச்சிருப்பீங்க. தமிழகத்தில் முதல் முறையாக TNUSRB பிசி டெஸ்ட் பேட்ச் புத்தகம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 50 மாடல் டெஸ்ட் மற்றும் பொது அறிவு உளவியல் 720 பக்கங்கள் இருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2019 ஆண்டு ரிலீஸ் பண்ண 6th to 10th சமச்ச புத்தகம் எடுக்கப்பட்ட கொஸ்டின் ஆகும். இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். இந்த புத்தகம் இருந்தால் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு இந்த புத்தகம் வேணும்னா 6381178345 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ண முழு தகவல் தெரிந்துக்கலாம். நன்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு TNPSC டாப் 10 தமிழ். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் TNUSRB கிரேட் 2 போலீஸ் கான்ஸ்டபிள், கிரேட் 2 ஜெயில் வார்டன், ஃபயர்மேன் இந்த பதவிக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க 26ஆம் தேதியிலிருந்து. இந்த மாதம் 26ஆம் தேதியிலிருந்து அடுத்த மாதம் 26ஆம் தேதி வரையும் பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணுறது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மொத்தம் 9 ஸ்டெப்ஸ் இருக்குது. எந்தெந்த மாதிரிலாம் அப்ளை பண்ணலாம்ன்றது பார்த்திங்கன்னா முழு வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ண முழுமைப்பாங்க. வாங்க மேலும் வீடியோக்கள் போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் TNUSRBயிலிருந்து 19,906 காலி பணியை வந்து அறிவிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அந்த முழு தகவலையும் நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்படி அப்ளை பண்ணுறது ஒவ்வொரு தகவலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த பேஜ் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணணும் பார்த்திங்கன்னா 10th மார்க் லிஸ்ட்டு, 12th மார்க் லிஸ்ட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஃபோட்டோ, சிக்னேச்சர், அதன் பிரகாரம் உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அவங்க கேட்குற கேபிக்கில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது இந்த பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்காச்சு. ஓப்பன் பண்ண உடனே பார்த்திங்கன்னா நமக்கு அங்கே யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட், ஓகேலா, நம்மளுடைய யூசர் ஐடி நம்ம ஆல்ரெடி இருந்துச்சு நம்ம அல்லது நியூவாக கூட வந்து க்ரியேட் பண்ணலாம். இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் நியூன்னு இருக்குது பாருங்கள், அதை வந்து ஒன்ஸ் மோர் வந்து நம்ம கிளிக் பண்ணிப்போம். ஏன்னா கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா மின்னஞ்சல் முகவரி, ஓகேங்களா, அங்கே வந்து நம்மளுடைய இமெயில் ஐடி வந்து சூஸ் பண்ணோம். ஓகே, அந்த இமெயில் ஐடிக்கு வந்து நம்ம சூஸ் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா, அந்த மெயில் ஐடிக்கு வந்து பார்த்திங்கன்னா SMS ஒரு OTP, ஓகேங்களா, கொஞ்சம் லேட் ஆகும். எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறது இந்த பேஜ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்முடைய அப்ளிகேஷன் நம்ம அப்ளை பண்ணுறோங்க பார்த்திங்கன்னா அவங்களுடைய நேம் அண்டு அவங்களுடைய ஃபாதர் நேம், அதன் பிரகாரம் இல்லை பார்த்திங்கன்னா நேம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கேப்ஷன் லெட்டரில் வந்து பார்த்திங்கன்னா போடுங்க. கேப்ஷனில் போட்டுட்டு அதன் பிரகாரம் உங்களுடைய பாஸ்வேர்ட் கடவுள் சொல் உருவாக்குதல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூசர் நேம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா யூசர் ஐடி வந்துடுதுங்களா, அதன் பிரகாரம் நம்ம பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணோம். ஓகேலா, ஒரு கேப்சல், ஓகேலா, அல்லது ஒரு நம்பர், அதன் பிரகாரம் அந்த பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான நம்ம அட்டு, ஓகேலா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம அங்கே கேப்சல் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை நம்பர் வந்து நம்ம கேட்டிருக்காங்க, ஓகேலா, ஒரு A to Z அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர்ஸ் அந்த கீழே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற டீட்டெயில்ஸ் தெரியும். அதன் பிரகாரம் உங்களுடைய தலையெழுத்துனா பார்த்திங்கன்னா கேப்சல், ஓகேங்களா, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருப்பாங்க. அதையும் நம்ம பார்த்துக்குங்க. இப்போது அது எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ப்ளீஸ் வெயிட், கிளிக் லாகின் வந்துடும். இந்த பேஜுக்கு தான் வெயிட் ஆகும், ஓகேங்களா. ஏன்னா உங்களுக்கான யூசர் ஐடி வந்து க்ரியேட் ஆகிடுச்சு பாருங்கள். க்ரியேட் ஆகிட்டு ப்ளீஸ் கிளிக் த எரர் நியூ எரர் பார்த்திங்கன்னா லாகின். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு யூசர் ஐடி வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். அந்த யூசர் ஐடி காப்பி பண்ணி இங்கே பாருங்கள், இப்போ க்ரியேட் பண்ணி நம்ம லாகின் பண்ணணும், ஓகேங்களா. உங்களுக்கு ஏதாவது திரும்ப மறந்துச்சுன்னா நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா இமெயில் ஐடி, அதில் வந்து பார்த்திங்கன்னா லாகின் பண்ணியாச்சு. இப்போ லாகின் பண்ணி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருவோம். கிளிக் த டு இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நம்ம படித்து பார்த்துக்கலாம், அல்லது நீங்கள் வியூ பண்ணி கூட பார்த்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதே வந்து வியூ பண்ணிட்டு வந்துட்டு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா டிக் மார்க் கேட்டிருக்காங்க பார்த்திங்களா, அந்த டிக் மார்க் கொடுத்துட்டு நீங்கள் படித்து பார்த்துங்க. படித்து பார்க்கலாம், கீழே வந்து கண்டினியூ கொடுங்க. இப்போ அந்த இடத்த வந்து நம்ம கண்டினியூ கொடுத்தாச்சு. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 9 ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த 9 ஸ்டெப்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே, அந்த மொபைல் நம்பர், உங்களுடைய OTP மொபைல் நம்பர் கொடுத்தோன்னு பார்த்திங்கன்னா அந்த OTP வரும். அந்த OTP வந்து வெரிஃபிகேஷன் பண்ணணும், ஓகேங்களா. வெரிஃபிகேஷன் பண்ண உடனே நமக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதி, ஓகேங்களா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், நீங்கள் எப்போ வந்து பிறந்தீங்க, ஓகேங்களா, 1999 அல்லது மே மாதம் 20 கொடுத்துருப்பீங்க.
அப்படியும் கொடுத்துக்கோங்க. அது மேலாக ஃபீமேலுக்காக மேல் ஓகேங்களா, மேல் கொடுத்துக்கிட்டு நம்ம ஓகே கொடுத்துருவோம். ஓகே கொடுத்த பிறகு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேரேஜை சிங்கிளான்னு கேட்பாங்க. அந்த சிங்கிள் கொடுங்க, மேரேஜ் ஆகிட்டுனா மேரேஜும் கொடுங்க. ஓகே, அங்கே அடையாளம் ஓகேங்களா, உங்களுக்கு எங்கே மச்சம் இருக்குது 2 தாள் வந்து கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் இருக்குது பார்த்தீங்களா, டிசின்னு சொல்லுவோம், டிசி ஜிராக்ஸு. அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த டிசி ஜிராக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா என்ன டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்களோ அதை வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணுறது கேப்சல் லெட்டரில் வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ண கற்றுக்குங்க. ஓகே, அதன் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே குடியுரிமை ஓகேங்களா, ஏன் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்துவா அல்லது முஸ்லீமா அந்த மாதிரி கேட்குறாங்க, நம்ம இந்துன்னு கொடுத்துருப்பாங்க. தந்தையின் பெயர் ஓகேங்களா, தந்தையின் பெயரை வந்து போட்டுக்கோங்க. அதன் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அம்மா பெயர், அப்புறம் பார்த்திங்கன்னா அப்பா, இப்போ உங்கள் அப்பாவுடைய அப்பா பேர் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய இது ஓகேங்களா. இப்போது ஃபாதருடைய அப்பா பேர் வந்து ஓகேங்கன்னா அப்போது உங்களுடைய அம்மாவுடைய கணவர் பார்த்திங்கன்னா உங்கள் அப்பாவுடைய இன்சில்லாம் கொடுப்போம். அதன் கீழே பார்த்திங்கன்னா மின்னஞ்சல் முகவரி அந்த கொடுத்துட்டு போவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துப்போம் இந்து இங்கே தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்ட ஜாதி சான்றிதழ் எஸ்ன்னு கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து யார் எந்த சர்டிஃபிகேட் எம்பிசியா எஸ்சி எஸ்டின்னு கொடுப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எம்பிசி நம்ம கொடுத்துப்போம் ஓகேலா. என்ன கம்யூனிட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்ளை பண்ணுறது பார்த்திங்கன்னா எம்பிசி அண்ட் டிஎன்சியில் வரும். அதை வந்து கொடுத்துட்டு நம்ம கீழே வந்து வியூ பண்ணிப்போம். கீழே வந்து வியூ பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல என்ன கம்யூனிட்டி அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணுவோம். அதை வந்து கரெக்டாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய யார் வந்து பார்த்திங்கன்னா வழங்கினாங்க அதோடைய நம்முடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுடைய டீட்டெயில்ஸ் 10 ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். 10 ஸ்டெப்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் 9 ஸ்டெப்ஸ் இருக்குது. அது ஒவ்வொன்றா வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணியே தீரணும் ஓகேங்களா. இதில் பார்த்துட்டு பிறகு ஓகே நீங்கள் எல்லாமே யாரை வந்து கொடுத்தாங்க அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்குது ஓகேங்களா. அதன் பிரகாரம் எந்த டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தாங்க அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்டேட் பண்ணிடணும். அப்டேட் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டான தகவல் இருக்கும். ஓகே, இந்த டேட் ஆஃப் பர்த்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நிரந்தர முகவரி கீழே இங்கே சர்க்கிள் பண்ணுவோம். பண்ணிவிட்டு இங்கே நிரந்தர முகவரி ஓகேங்களா, உங்களை அஞ்சல் குறியீடு ஓகேங்களா, உங்களுடைய முகவரி அஞ்சல் குறியீடு என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து கொடுத்துக்குங்க. செலக்டட். இப்போ நீங்கள் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல வந்து எழுத போகிறீங்க, அல்லது தமிழ்நாடா அல்லது இப்போ நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, அந்த தமிழ்நாடை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துப்போம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கொடுத்துட்டோம். அப்படியே மாவட்டம் ஓகே, மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ திருப்பத்தூர், இப்போ புதுசாக வந்து பார்த்திங்கன்னா துவக்கப்பட்டுச்சு பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் அந்த டிஸ்ட்ரிக். அந்த டிஸ்ட்ரிக் வந்து நீங்கள் கொடுத்துக்க. ஏன்னா எக்ஸாம் நீங்கள் எங்கே எழுத போகிறீங்கன்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் தான் வந்து சூஸ் பண்ணணும் ஓகேங்களா. நீங்கள் தங்கள் வசிக்கும் எல்லை காவல் நிலையம் எங்கே இருக்குது அந்த பார்த்திங்கன்னா அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பிறகு இன்னும் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு நமக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்டேட் அந்த சர்க்கிள் கொடுத்தோடனே நம்ம என்ன டீட்டெயில்ஸ் கேட்க அதையும் கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு பிறகு பதவி முன்னுரிமை அதன் பிரகாரம் பார்த்திங்கன்னா எல்லாமே எக்ஸாம் எழுது தேர்வு என் மாவட்டம் இருக்குது பார்த்திங்களா அது வந்து கொடுங்க. பதவிக்கு முன்னுரிமை ஓகேங்களா. இப்போ நம்ம மாறி கம்மி எடுப்போம். இப்போ டிஎஸ்பி ஏஆர் அதன் பிரகாரம் பார்த்திங்கன்னா ஃபயர்மேன் இல்லை ஜெயில் வார்டன் அந்த 4 ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும் பார்த்திங்களா. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிரேட் 2 பார்த்திங்கன்னா கிரேட் 2 பிசி அதன் பார்த்தீங்கன்னா கிரேட் 2 டிஎஸ்பி ஜெயில் வார்டன் அண்டு ஃபயர்மேன் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடிச்சிட்டோம். 2வது ஸ்டெப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஷோ பண்ணி காட்டுவாங்க. ஷோ பண்ணி காட்டுறதுல கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். இதில் எஸ்ஆர் நோ என்ன பார்த்திங்கன்னா என்னன்னு கேட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா உங்கள் பெயரை மாற்றிய நிலையில் தான் கண்டிப்பாக மாற்றி தான் பார்த்துக்கோங்க. உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துங்க என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்ட்டு கிரேட் 2 போலீஸ். செகண்ட் ஸ்டெப்ஸ்க்கு இப்போ நம்ம வந்துட்டோம் ஓகேங்களா. உங்கள்கிட்ட நீங்கள் 10th முடிச்சிருக்கீங்களா 12th முடிச்சிருக்கீங்களா உங்கள்கிட்ட என்னென்ன சர்டிஃபிகேட் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாருங்கள் அங்கே 12ஆம் வகுப்பு எஸ்எல்சி முடிச்சிருக்கேன் இல்லை வந்து பார்த்திங்கன்னா 10th அண்ட் 12th முடிச்சிருக்கேன். நான் 10th 12th முடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கிறேன். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பிறகு இன்னொரு கீழே வந்துட்டோமா இங்கே வந்து பார்த்திங்கன்னா பதிவு எண்
இப்போது நம்முடைய பதிவு எண் இருக்குது பார்த்தீங்களா, 10th மார்க் லிஸ்ட்டு 12th மார்க் லிஸ்ட்டில் அந்த பதிவு எண் ஓகேலா. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மதிப்பெண் சான்றிதழ் நம்ம ஒவ்வொன்றா வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ணிட்டு வரணும் ஓகேங்களா. நம்முடைய ஆல் டிக்கெட் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா 335 100. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா இங்கே போட்டுப்போம் பள்ளியின் பெயர் ஓகேலா. நீங்கள் என்ன பள்ளியில் படிச்சிங்க ஓகேலா. கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வக்கனம்பட்டி ஓகேலா. அதே வந்து பார்த்திங்கன்னா தேர்ச்சி பெற எத்தனை முறை முயற்சி பார்த்திங்கன்னா 0. அதே போல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் நம்ம தேர்ச்சி பெற்றோம் பார்த்திங்கன்னா இப்போது மார்ச் மாதம் வைப்பாங்க. அட்டெம்ப்ட் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா மே அல்லது ஆகஸ்ட் அந்த மாதிரி சொல்லலாம். நீங்கள் எப்போ முடிச்சிங்க அந்த மே மாதம் எந்த மார்ச் மாதத்தில் என்ன டேட்டில் முடிச்சிங்க அந்த மாதிரி தகவல் கேட்குறாங்க. அந்த தகவலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்மிட் பண்ணணும். ஃபஸ்ட் அட்டெம்ப்டா செகண்ட் அட்டெம்ப்டா என்ன போர்டு ஓகேலா. அதை பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் போர்டு ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷ்னல் அந்த வந்து செக் பண்ணோம். மதிப்பெண் சான்றிதழ் வழங்கப்பட்ட நாள் ஓகேங்களா. மதிப்பெண் சான்றிதழ் வழங்கப்பட்ட நாள் வந்து கேட்டிருக்காங்க. அதையும் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிட்டு பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ்நாடா அல்லது என்ன டீட்டெயில்ஸை கேட்கணுமோ அது வந்து கொடுத்துக்கோங்க. தமிழில் ஒரு பாடமாக படிச்சு நமக்கான டீட்டெயில்ஸ். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அதர் ஸ்டேட்ஸ்காருக்கு வந்து பார்த்திங்கன்னா எதுவும் நீங்கள் கிடையாது. ஏன்னா தமிழ் வழியில் படிஞ்சால் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழில் வந்து அப்ளை பண்ண முடியும். அதை வந்து கேட்டுருக்காங்க எஸ் ஆர் நோ. இதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா மேலே 10th மார்க் லிஸ்ட்டை வந்து போட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 12th ஓகேங்களா. எஸ்எல்சின்னு சொல்லுவாங்க. எஸ்எல்சின்னு பார்த்திங்கன்னா 12th இது போட்டிருக்காங்க. அதற்கான ஸ்டேட் ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்னென்ன முடிச்சிருக்கீங்க அந்த ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த இயரில் வந்து முடிச்சிங்க உங்கள்கிட்ட அட்டெம்ப்ட் இருக்கா அந்த அட்டெம்ப்ட் இருந்தால் பார்த்திங்கன்னா அந்த இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அட்டாச் பண்ணுவோம். ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிடலாம். கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்டெப்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர்னு பார்த்திங்கன்னா உங்கள் மீது ஏதோ வழக்கு இருக்கா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது தப்பு செஞ்சுருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து கேட்பாங்க. அது ஏதாவது உங்களுக்கு இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா முந்தைய ஆண்டு தேர்வில் இப்போது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஹைட் ஜம்ப்பு லாங் ஜம்ப்பு எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. அது ஏதாவது இருக்கா எஸ்ஆர்னு பார்த்திங்கன்னா கொடுத்துக்கலாம். நீங்கள் எந்த இதில் வந்து பண்ணீங்க 2018 பேட்சா 2019 பேட்சா அல்லது 2020 இப்போ தான் தொடங்குது அதை வந்து நம்ம கொடுத்துக்கலாம் ஓகேலா. எஸ் ஆர் நோ ஓகே நம்ம நோன்னு கொடுத்துப்போம். உங்களுக்கு மீது வழக்கலன்ட்டு இப்போ சேவ் பண்ணிவிட்டு 4வது ஸ்டெப்ஸ் வந்துவிட்டோம். 4வது ஸ்டெப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஓகேங்களா. உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் எல்லாமே கேட்டிருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன கேட்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய புகைப்படம் ஓகேங்களா. உங்களுடைய ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ அப்டேட் பண்ணணும். அந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக வந்து அப்டேட் பண்ணுவோம். அவங்க கேட்டிருக்காங்க வந்து பார்த்திங்களா 11 KB குறையாமல் இருக்கணும் அது 30 KBக்கு மிகாமல் ஓகேங்களா. 11 KBக்கும் 30 KBக்குள்ளே இருக்கணும் ஓகேங்களா. ஒரு 20 அல்லது 25 KBயில் நம்ம அந்த ஃபோட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிப்போம். அந்த ஃபோட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணிப்போம். இப்போ அந்த ஃபோட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணியாச்சு ஓகேங்களா. ஃபோட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணியாச்சு. அதன் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து என்ன டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறாங்க வந்து பாருங்கள். சிக்னேச்சர் எவ்வளோ கேபிக்குள்ளே இருக்குன்னு பார்த்திங்கன்னா 5 KBயில் 10 KBக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்முடைய சிக்னேச்சரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணிவிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்னேச்சர் ஓகேங்களா நம்முடைய கையெழுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிட்டோம். அதன் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து என்ன டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம்னு வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டு இப்போ பார்த்திங்கன்னா NCC சர்டிஃபிகேட் நம்ம சொல்லுவோம் வந்து பார்த்திங்கன்னா அந்த NCC சர்டிஃபிகேட்டான டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த அப்டேட்டை நம்ம பண்ணிவிடுவோம். இப்போது NCC ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் முடிந்தால் பார்க்கலாம். இல்லை எஸ்ஆர்னோ அந்த எஸ்ஆர்னோன்ற ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூஸ் பண்ணிவிட்டு நம்ம டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஓகே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜாதி சான்றிதழ் 10ஆம் வகுப்பு சான்றிதழ் அப்புறம் பார்த்திங்கன்னா SLC சான்றிதழ் 10ஆம் வகுப்பு தமிழ் பயின்றதுக்கான சான்றிதழ் இருக்கான்னு கேட்குறாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணிப்போம். அந்தந்த சான்றிதழ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணிப்போம். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் 10th மார்க் லிஸ்ட் 12th சர்டிஃபிகேட் எல்லாமே அப்டேட் பண்ணியாச்சு. டிக் பண்ணிவிட்டு அப்டேட் கொடுத்துருவோம் ஓகேலா. அப்டேட் கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகிடுச்சு. அங்கே பார்த்திங்கன்னா
நமக்கு எல்லா சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணியாச்சா? அப்டேட் பண்ணிட்டா டிக் காய்ச்சிடும். ஓகேலா? பிஎஸ்டிஎம்னா வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வழி சான்றிதழ். பிஎஸ்டிஎம் பார்த்திங்கன்னா தமிழ் வழி சான்றிதழ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய அப்ளிகேஷன் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த வியூ பண்ணியே வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நம்முடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒவ்வொரு டீட்டெயில்ஸாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துட்டோம். இதுதான் இம்பார்ட்டன்ட் விஷயம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து அப்ளை பண்ணியிருக்குன்னா கண்டிப்பாக வந்து ஒரு டைம் வந்து பார்த்துக்கங்க. ஏன்னா அப்டேட் வந்து பண்ணிவிட்டு நம்ம வந்து சேவ் பண்ணிவிட்டோம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ணிவிடுவோம். 9 ஸ்டெப்ஸ். ஓகேங்களா? என்ன டீட்டெயில்ஸு அந்த நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வியூ பண்ணி பார்ப்போம். இப்போ லாஸ்ட்டு 9 ஸ்டெப்ஸ் வந்து வந்திருக்கோம். இதில் என்ன டீட்டெயில்ஸ்னு பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ கட்டணம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 130 ரூபா. இப்போ நம்ம பாருங்கள், நம்மளதை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஓகேங்களா? கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ அப்ளிகேஷன் வந்து நம்ம ஒரு ஃபோட்டோ சிக்னேச்சர்லாம் அப்டேட் பண்ணியிருக்குங்களா, அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் நம்ம 10th மார்க் லிஸ்ட்டு அதை நம்ம பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்த்துப்போம். அதில் வெரிஃபை பண்ணணும். நம்முடைய சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபை பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு டைம் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்குவோம் வாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து டீட்டெயில்ஸ் வந்து எல்லா சர்டிஃபிகேட் வந்து பார்த்துட்டோம். நீங்கள் வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 9 ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த 9 ஸ்டெப்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கிளியராக வந்து பார்த்துக்கணும். இப்போ வெரிஃபை பண்ணுறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ப்ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி இருந்தால் பார்த்திங்கன்னா பேமெண்ட். ஓகேங்களா? பிரிண்ட் அண்ட் பேமெண்ட் இப்போ கிளிக் பண்ணிவிட்டு நம்ம சப்மிட் பண்ணுவோம். ஓகே, அங்கே என்ன டீட்டெயில் கொடுத்துருங்க பார்த்துட்டு 130 ரூபா எல்லா கம்யூனிட்டிக்குமே வந்து பார்த்திங்கன்னா 130 ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 130 ரூபா மட்டும்தான் இப்போ ப்ராசஸ். ஓகேங்களா? 2000 இருக்கும்போதே பேமெண்ட் வந்து பண்ணுவோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் வந்து இங்கே எல்லாமே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம சப்மிட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்திங்கன்னா டெபிட் கார்டு இருக்குது, அல்லது பார்த்திங்கன்னா எஸ்பிஐ பேங்க் பேமெண்ட் இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா டெபிட் கார்டுன்னு பார்த்திங்கன்னா ஏடிஎம் கார்டை வச்சு நம்ம அப்டேட் பண்ணுவோம். அதற்கான கார்டு நம்பர் எல்லாமே போட்டுக்குங்க. சிவிசி நம்பர் எல்லாமே போட்டுட்டு நாம் வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் கொடுத்துருவோம். சப்மிட் கொடுத்து நமக்கான பார்த்திங்கன்னா ட்ரான்சாக்ஷன் ஆகுது. பார்த்திங்கன்னா இப்போ ட்ரான்சாக்ஷன் ஆகணும்னு பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்து காமிச்சிடும். காமிச்சிட்டு பண்ணுங்கள் டாஷ்போர்டுன்னு இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா நம்ம பேமெண்ட் பண்ணுவோம். பார்த்திங்களா? அப்ளிகேஷனும் டெவலப் பண்ணிக்கலாம். அப்புறம் பேமெண்ட் பண்ணுவோம். பார்த்திங்களா? அந்த பேமெண்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கலாம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த பேமெண்ட்டு இப்போ நம்ம அந்த பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு நாம் பேமெண்ட் எவ்வளோ பண்ணியிருக்கோம் அந்த இதையும் பார்த்திங்கன்னா எல்லாமே பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அப்ளை பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இதுதான் வெப்சைட்டு. எப்படி அப்ளை பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம முழு தகவலை வந்து நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் எல்லாருமே கேட்டுருந்தேங்க எப்படி அப்ளை பண்ணுறதுட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.